பனையூர்ல இருந்து செய்தியாளர் மோனீஸ்வரன் இணைப்புல இருக்கார். மோனீஸ்வரன், அங்க கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? தவேகவினருடைய கொண்டாட்டங்கள் இப்போ எப்படி இருந்துட்டு இருக்கு? முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் மேடம். பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே தாவேகா முன்னிலை பெற்ற நிலையில இங்க பனையூர்ல தொண்டர்களும் போலீசார் உள்ளிட்டவர்கள் குவிந்து வருகிறார்கள். இங்க தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடும் நிகழ்ச்சியும் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப போலீஸ் அதிக அளவுல குவித்து இருக்காங்க. இது ஒரு முன்னோட்டமா இருக்கு. அவங்க ஆட்சி அமைச்சுட்டா இப்ப அவங்களை எப்படி நம்ம வழி நடத்துவது அது உள்ளிட்ட முன்னே இது பார்த்துன்னு இருக்காங்க மேடம். ஓகே மோனிஷ், இப்போ நிறைய காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்துட்டே இருக்கு. அதே போல் வெற்றி கொண்டாட்டமும் அங்கே இருக்கிறதா பார்க்க முடியுது, சொல்லப்படுது. நம்ம களத்தை இதுலேயும் பார்க்க முடிகிறது. அந்த தொண்டர்களுடைய உற்சாகம், மனநிலை அதெல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க கிட்ட? நீங்க பாத்தீங்கன்னா கடந்த தேர்தல் ஆரம்பத்திலிருந்து தாவேகாவினர் பல்வேறு இடத்துல தாக்கப்பட்டாங்க. தாவேகா தோத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்று கட்சியினர் தெரிவித்திருந்தாங்க. திடீர் என்று இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல முன்னிலையில வர்றதுனால இங்க அவங்க ரொம்ப அவங்களோட சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொண்டாடும் வகையில இங்க பட்டாசு வெடித்து இனிப்புகள்லாம் வழங்கி கொண்டாடி வராங்க. நன்றி மோனிஷ், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி.